ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ராகி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கின ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு உப்பு, எல்லாமே அப்படியே ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப்பு வறுத்த வால்நட்டு, 1/4 கப்பு பாதாம், எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலாம் ஜலிச்சிடலாம். 3/4 கப்பு பால் ஊற்றிக்கிறேன் ஒரு பவுலில். 1 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். 1/4 கப்பு சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கலாம். எல்லாம் கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கிக்கலாம். இந்த சமயத்தில் அவன் ஒரு 10 நிமிஷம் 180ல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் போட்டிருக்கேன். கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் 1/4 கப்பு தான் சாக்லேட் சிப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய கூட போட்டுக்கலாம். 1/2 கப் கூட போட்டுக்கலாம். நான் டயட்டாக இருக்கவங்க ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரௌனி நீங்கள் சேர்ந்து சாப்பிட்லாம். பேட்டர்லாம் எடுத்து கேக் டீனில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க நட்ஸு, சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் மேலாக தூவிக்கலாம். 180ல் 25 நிமிஷத்தில் ப்ரௌனி ரெடி. 10 நிமிஷம் ப்ரீஹீட், அதுக்கப்புறம் 25 நிமிஷத்தில் என்னோடய அவனில் 25 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌனி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் கூட அருமையாக இருந்தது. நீங்கள் டயட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ப்ரௌனி டெய்லி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் வேணுன்னா பட்டர் போட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே அருமையாக இருக்கும். கட் பண்ணி காமிக்கிற பாருங்க. நல்லா ஒரு 15, 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு கூட நல்லா அட்டகாசமாக இருந்ததுங்க. நல்லா ஹெல்த்தியான ப்ரௌனி ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.